அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காலையில் ஷஹருக்கு எந்திரிச்சு சுட சுட முள்ளங்கி சாம்பார் அண்டு ஒயிட் ரைஸ் வைக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருக்கேன். பருப்பு ஊற வச்சு அதுக்கப்புறம் அரிசியும் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அரிசி ஒன்றில் உலைய போட்டாச்சு, பருப்பு ஒன்றில் வேக போட்டாச்சு. பருப்புக்கு வேணுன்ற தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வந்துட்டு படபடான்னு கட் பண்ணி தடதடான்னு போட்டாச்சு ஒரு சாம்பார் ரெடி பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக் ஆம்லேட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இன்றைக்கி வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இஃப்தார் டைமில் வந்துட்டு நம்ம சாப்பிட்றது வந்துட்டு அதுவே ரொம்ப போதுமானதாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் வயிறு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்துட்டு காலையில் ஏதாவது சுட சுட சாப்பிட்டா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. கிளைமேட் வேறு அப்பப்போ மாறிட்டும் கோல்டும் காஃபுமாக இருக்குது. அதுவும் கிளைமேட்டும் சரியில்லை. காலையில் நல்லா குளிர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நைட்டு நல்லா சூடு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நாள் அப்படி இருக்குது, அதே மாதிரி வைஸ் வெர்ஸா அடுத்த நாள் நல்ல சூடு இருக்குது. ஒரு பகல் நேரத்தில் ஒரு சாயங்கால நேரத்தில் அப்படி ஒரு குளிர் அந்த மாதிரி இருக்குது. அதனால் சரி ஓகே, எதுவுமே டைமும் செட் ஆகலை, உடம்பு செட் ஆகலை. சரி ஓகே, என்றைக்கு கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கோமோ அப்போ வந்துட்டு ஏதாவது சுட சுட செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த தக்காளி கட் பண்ணால் மட்டும் என் குட்டி எங்கே இருந்தாலும் பறந்து வந்துடும். என்னோடய சின்ன குட்டி, கடைக்குட்டி சிங்கம் வந்துட்டு எனக்கு ஒரு தக்காளி மீ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அட்டை போட்டு சாப்பிட்றதுல ஒரு தனி சுகம். ஆனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிற தக்காளி எடுத்து சாப்பிட மாட்டான். நான் கட் பண்ணும்போது மீ எனக்கு ஒரு பீஸ் கட் பண்ணி கொடுங்க மீ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சிட்டு கெஞ்சிட்டு ஒரு தக்காளி ஆட்டையை போட்டு சாப்பிட்றதுல அப்படி ஒரு சுகம் என் குட்டிக்கு. சரி, எப்போவுமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றது. அதுக்கப்புறம் அவன் தான் உட்காந்துட்டு, இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது என்னது, ரேடிஷ் ஏன் ஒயிட் கலரில் இருக்குது அப்படி இப்படின்ட்டு கேள்வி மேலே கேள்வி. எனக்கா காலையில் டைமு தூக்கு கலக்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே புரியல. இது ஏன் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணுறீங்க, இது ஏன் இப்படி கட் பண்ணுறீங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்ல, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும்லன்ட்டு ஒரே புராணம்ப்பா. என்னென்ன பண்ணுறது. நான் 2 பொன் பிள்ளைய பெற்று வளர்த்தாச்சு. இந்த கடைக்குட்டி இருக்கே அப்பப்பப்பப்பா, ஊரில் இல்லாத அக்கப்போர் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். எங்கேயோ வந்துடுவான், பாத்தங்கள்னாலும் வந்துடுவான். நான் ஹெல்ப் பண்ணுறமீன்னு சொல்லிட்டு வைக்கிற வேலை இருக்கே நமக்கு ஒன்றுக்கு பல மடங்கு வேலையாக இருக்குது. சரி, எல்லாம் வேறு வேலையும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருந்தாலாவது தாத்தா பாட்டிக்கிட்ட விட்டுறலாம், மாமா மாமிக்கிட்ட விட்டுறலாம் அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று இருக்கும். இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோமா, அதனால் வேறு வழியே இல்லை, சிங்கத்தை சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு வந்துச்சே ஒரு தலைவலி. எனக்கு ஏதாவது பண்ணணும் போல் இருந்துச்சு. அதனால் நான் ஒரு சூப்பராக இஞ்சியும் ஏலக்காவும் போட்டு ஒரு டீ போட்டுட்டேன். டீ குடித்தாதான்டா உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு நல்லா இருந்துச்சு. காலையில் நல்லா அந்த கிளைமேட்டுக்கு சுட சுட ஒரு இஞ்சி டீ குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எக் ஆம்லேட்டுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமே டேஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் தான் உரிச்சிட்டு இருந்தேன். இந்த வெங்காயம் உரிக்கிற ப்ராசஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்னதாக பொரியலுக்கு கட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாம் இப்போ ரொம்ப சுலபமாயிடுச்சு. நம்ம தான் ஒரு சாப்பர் வச்சுருப்போமே, அதை வச்சுக்கிட்டு மேனுவல் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக் ஆகட்டும் எது வச்சாலும் இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக எல்லா வேலைகளும் ஆகிடுது. அதனால் ரொம்ப ஈஸியாக போகுது. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம். மென்மேலும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுட சுட ஆம்லேட் போட்டாச்சு. ஒரு பெரிய ஆம்லேட்டாக ஒன்று ஊற்றி எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஒவ்வொரு முட்டையாக போட்டு எப்போ எடுக்கிறது எப்போ சாப்பிட்றது அப்படின்னு தான் போகுது.
அப்புறம் வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலான்னு இது பண்ணேன். எப்போ இந்த கருவேப்பிலை போட்டாலும் அந்த ஃப்ளேம் இப்படி வரும். உங்களுக்கெல்லாம் வருமா இப்படி? இல்லை எனக்கு மட்டும் தான் இப்படி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் எப்போவுமே சாம்பார் வச்சாலுமே நான் வந்துட்டு இந்த தாளிப்பு போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவேன். அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் அதுக்குள்ளே இறங்குன்ற ஒரு நானாக வந்துட்டு நினச்சிட்டு இருக்கேன். அது உண்மையோ பொய்யோ அப்படி இருந்தால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. 2 ஸ்பூன் நெய்யும் விட்டுருவேன். அப்போ கொஞ்சம் நல்லா வந்துட்டு அரோமேட்டிக்காக நல்லா டேஸ்டியாக இருக்கும். குறை சொல்ல மாட்டாங்க. அந்த ஸ்மெல்லுக்கே சாப்பிட்லான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி. பாருங்கள் என் குட்டி என்ன பண்ணுது அப்படின்னுட்டு. சுட சுட இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை வச்சு ஆற்றிட்டுருக்குறா பயபுள்ள. பாத்திரம் தான் மலை மலைன்னு சேர்ந்துருது. வச்ச டீ அதுக்கப்புறம் குடிச்சதுக்கப்புறம் தான் இனி அடுத்த வேலையெல்லாம்.